அதுக்கு எதனா டிப்ஸ் இருக்காம்மா சாஃப்டா வேகிறது? வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போடுறேன். ஏம்மா? மட்டன் வறுவலுக்கு இந்த மசாலா தான் ஸ்பெஷல். ஓ. ஹாய், வெல்கம் டு எங்கேயும் சமையல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம கிச்சனில் அருமையான காரசாரமான மட்டன் சுக்கா வறுவலும் மட்டன் சூப்பில் ரசமும் தான் இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த மாதிரி மட்டன் சுக்கா செஞ்சு கொடுத்தீங்கன்னா மட்டன் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, ஒவ்வொன்றா எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நாங்கள் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடுறோம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்கள் வீட்லேயே செய்ய முடியும். இப்போ மட்டன் சுக்காவுக்கு தேவையான பொருள் என்னென்னு நம்ம பார்த்துடலாம். 3/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்குறோம். சின்ன வெங்காயம் 200 கிராம், தக்காளி 2, மிளகு 2 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 4. சரி, நம்ம இப்போ மட்டன் சுக்கா வறுவலுக்கு மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். தவா சூடானோன்னா நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஏற்றா சும்மா கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மல்லி போட்டுக்கலாம். அடுத்து மிளகு போட்டுக்கலாம். அடுத்து சோம்பு போட்டுக்கலாம். அடுத்து சீரகம் போட்டுக்கலாம். பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். இதை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக வறுத்தா போதும், கருகு விட்டுறாதீங்க. ஏம்மா, என்னடா இந்த மசாலாக்கு எண்ணெய் ஊற்றி தான் வறுக்கணுமா இல்லைன்னா அப்படியே ட்ரை ரோஸ்ட் கூட பண்ணலாமா? எண்ணெய் ஊற்றாமையும் வறுக்கலாம்டா, எண்ணெய் ஊற்றியும் வறுக்கலாம். ஆனால் என்ன ஸ்பெஷல்னால் எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா அந்த மசாலா வாசம் எடுத்து கொடுக்கும். மட்டன் சுக்கா வறுவலுக்கு இதுதான் டேஸ்ட்டே கொடுக்கும். ஓ, அதனால நம்ம எண்ணெய் ஊற்றி வறுப்போம். சரி சரி, இப்போ மசாலாலாம் வறுத்தாச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். நம்ம அடுத்து மட்டனை வேக வச்சுக்கலாம். இப்போ நானே ஒரு வாட்டி வீட்ல மட்டன் வேக வச்சேன். ரொம்ப அப்படியே கட்டியா, அதாவது சாஃப்ட்னஸே இல்லாம இருந்துச்சு. அதுக்கு எதனா டிப்ஸ் இருக்காமா சாஃப்டா வேகிறதுக்கு? அது என்ன காரணம்டா, மட்டன் இருக்குதுல்ல, அது இலை ஆட்டுக்கறியா இருந்துச்சுன்னா நம்ம 2 விசில் 3 விசில் விட்டா போதும். கொஞ்சம் ஆடு முத்துன ஆடா இருந்துச்சுன்னா நம்ம 5-6 விசில் விட்டோம்னா. அது எப்படி தெரிஞ்சுக்கிறது இது இலை ஆடு இது முத்துன ஆடுன்னு? எப்படி இப்போ இந்த மட்டன் இருக்குதுல்ல நைஸா இருக்கும், தொட்டு பார்த்தாவே நைஸா சாஃப்டா இருக்கும். இது எலாட்டு கறி, சரியா? அதனால இது 2-3 விசில் விட்டா போதும். ஹார்டா இருக்கும் மட்டன், ஆமா ஹார்டா இருக்கும். கலரும் டார்க் ப்ரௌன் கலர்ல இருக்கும் மட்டன். இது லைட் பிங்க் கலர்ல இருக்குதுல்ல, இந்த எலாட்டு கறினா பிங்க் கலர்ல இருக்கும். அந்த முத்துன ஆடா இருந்தா டார்க் மெரூன் கலர்ல இருக்கும். அப்போ நம்ம விசில் ஒரு 5-6 விசில் விடணும். இதுக்கு ஒரு 3 விசில் விட்டா போதும். 3 விசில் விட்டா போதும். இப்போ நம்ம இந்த தண்ணியில தான் ரசம் வைக்க போறோம். அதனால கொஞ்சம் ஒரு டம்ளர் எச்சாவே நம்ம வச்சுக்கலாம். இப்போ மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் மட்டனுக்கு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக போட்டுக்கோங்க. குக்கர் மூடிடுறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். 3 விசில் விட்டால் போதும். அடுத்து நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம்லாம் பொடிசாக கட் பண்ணுறேன். வெங்காயத்தை உரித்து தண்ணியில் போடுறேன். ஏம்மா? அப்போ தான் கண் எரியாது, இல்லைன்னா கண்ணில் தண்ணியாக ஊற்றும். இந்த மட்டன் சுக்கா வறுவலுக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும்.
அதனால் சின்ன வெங்காயமே போடுங்க. அம்மா நீங்கள் கூட எல்லா சமையலுக்கும் சின்ன வெங்காயம் போடுங்க, கண்ணு எரிய மாட்டேங்குது. அம்மியில் அரைச்சி நம்ம வைக்க போகிறோம் மசாலா. அம்மிலையா? இட்லி தோசைக்கே பாரு, கிரைண்டரில் ஆட்டுறதை விட ஆட்டுக்கல்ல ஆட்டி அந்த இட்லி சுட்டோம்னா அது ஒரு இதாக நைஸாக ரவுண்டாக கட் பண்ணணும்டா. இப்படிதானம்மா? ஓகே ஓகே. இப்போ வந்து விசில் வந்துடுச்சு, நம்ம இறக்கி வச்சிடலாம். தக்காளி பொடிசாவாம்மா எப்படி வேணுமா? பொடிசாக கட் பண்ணிடலாம். இப்போது வறுத்து வச்சதெல்லாம் ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அம்மியில் போய் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வர. அம்மா அரைச்சிட்டேன், அந்த இது போதுமான்னு பாருங்க, பவுடரானது. போதும்டா. போதுங்களா? இதே மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அம்மா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அரைக்கும் போது வாசனை செம்மையாக இருந்துச்சு. இதுக்கு மட்டன் வறுவலுக்கு இந்த மசாலா தான் ஸ்பெஷல். ஓ சரி, நம்ம இப்போ மட்டன் வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து பாத்திரம் சூடாயிடுச்சு, நம்ம ஆயில் ஊற்றிக்கிடலாம். ஆயில் எடுறா. இப்போ ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் இதே மாதிரி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜுக்கு வந்து நம்ம எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தி செஞ்சால் தான் நான்வெஜ் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏம்மா என்னடா இந்த மட்டன் சுக்காக்குன்னு எதனா ஸ்பெஷலாக எண்ணெய் அந்த மாதிரி வேறு எதுனா சேர்க்கணுமா? அந்த மாதிரி எது ஸ்பெஷலாக இல்லைடா. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம், ஆயில் யூஸ் பண்ணலாம். கடலெண்ணெய் யூஸ் பண்ணால் இதை விட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம இன்றைக்கி வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவங்க சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறாங்க, ஏன் பெரிய வெங்காயம் போடக்கூடாதா அப்படின்னு. ஆனால் இந்த வறுவலுக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சம் இனிக்கும், அதனால் நம்ம இன்றைக்கி சின்ன வெங்காயம் போட்டு செய்யணும். இது எது எதுக்குலாம் சைட் டிஷ்ஷாக நல்லா இருக்குமா? இது வந்து நம்ம ரைஸ் கூடயும் தொட்டு சாப்பிட்லாம், பிரியாணி கூட சைடிஷாக சாப்பிட்லாம், இட்லி சப்பாத்தி இதுக்கும் நம்ம வச்சு சாப்பிட்லாம். நம்ம ஆனால் இன்றைக்கி ரைஸில் வச்சு சாப்பிட்றோம். இப்போது வெங்காயம் வதங்கிருச்சு, நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. நம்ம இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு போட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிடலாம். இப்போது நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போடாமலும் செய்யலாம், ஆனால் தக்காளி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நம்ம இன்றைக்கி 2 தக்காளி, மீடியம் சைஸில் 2 தக்காளி போட்டோம். நீங்கள் தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள், அது ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது தக்காளி வதங்குறதுக்கு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக போடுங்க, ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே போட்டிருக்குறோம் உப்பு, அதனால் கொஞ்சமாக பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போது தக்காளி வதங்கிருச்சு, நம்ம சிம்மில் வச்சுட்டு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து நம்ம இன்றைக்கி 2 ஸ்பூன் போடுறோம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம மிளகு வேறு போடுறோம், அதனால் காரம் இருக்கும். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க மிளகாத்தூள். சரி, இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து மட்டன் எடுத்துக்கலாம். விசில்லாம் அடங்கிருச்சு பாருங்கள். இப்போ தண்ணியெல்லாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டியாச்சு, நம்ம இப்போ இதில் மட்டனை போட்டுடலாம். இப்போது
மட்டன் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சி வச்ச மசாலாவை இதில் போட்டுடலாம். ஏம்மா என்னடா இதுக்கு நம்ம கடையிலலாம் விற்கிறதுல இன்ஸ்டன்ட் மசாலா, ஆமாண்டா, அதெல்லாம் போடக்கூடாதா? அது போடலாம்டா. இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி வறுத்து அரைச்சி போடுற மசாலா மாதிரி டேஸ்ட்டு கிடைக்காது. ஏன் இப்படி கேட்டேன்னு பார்க்குறீங்களா? இந்த மசாலா போடும்போது ஸ்மெல் எப்படி இருக்குன்னு பக்கத்தில் நிற்கிற எனக்கு தான் தெரியும். இன்ஸ்டன்ட் மசாலா போடலாம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்காது. அது நல்லா தெரியுது. போட்டு மசாலா போட்டு இப்படி வதக்கியாச்சு. நம்ம அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த குக்கரில் வந்து அந்த கொஞ்சம் அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிடலாம். இப்படி நல்லா கழுவி இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக ஊற்றிக்கங்க, நிறைய ஊற்ற வேண்டாம். ஏம்மா இந்த தண்ணி எதுக்கு இப்போ ஊற்றுனீங்க? அது ஊற்றணும்டா, கொஞ்சமாவது அந்த தண்ணி ஊற்றினா தான் வந்து இந்த டேஸ்ட்டு எடுத்து கொடுக்கும். இல்லைன்னா வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும்ல. இப்போ வந்து நம்ம உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு டேஸ்ட் பார்த்துடலாம். டேஸ்ட் பாடுறோம். உப்பு கம்மிமா? உப்பு கம்மியாக இருக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். அப்படியே சிம்மிலேயே வச்சுருங்க. நல்லா மூடி போட்டு வேக விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. ட்ரையாக ஆகட்டும் அதிகமாக. நம்ம எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம். இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு வருதாடா? அப்படியே ஒரு பெரட்டிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போது மட்டன் சுக்கா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம மட்டன் சூப்பில் ரசம் வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம தக்காளியில் வேக போட்டு எடுத்து வச்சுருக்குறோம். புளியும் ஊற போட்டிருக்கிறோம். இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கரைச்சாச்சு. நம்ம வந்து ரசப்பொடி போட்டுக்கலாம். நம்ம இந்த ரசப்பொடி வந்து வீட்டிலே அரைச்சி வச்சுருக்குறோம். இது 2 ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். அம்மா சொல்ல மறந்துட்டேன், ஆல்ரெடி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க ரசப்பொடி எப்படி நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியாடா? இன்னொரு வீடியோவில் நம்ம ரசப்பொடியை நம்ம வீடியோ போட்டுக்கலாம். ஓகேம்மா. இப்போது ரசப்பொடி போட்டாச்சு. நம்ம பெருங்காயம் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம புளி உப்பு எல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஏன்னா உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு. இப்போது ரசத்துக்கு எல்லாம் கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம தாளித்து விட்டுடலாம். அந்த பூண்டை தட்டுடா. அப்படியே தோலோடு அப்படியே தட்டிடலாம். இப்போ பாத்திரம் சூடாயிடுச்சு. நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிருச்சு. நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டுருவோம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சோன்னா நம்ம பூண்டை போட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதங்கிருச்சு. நம்ம கரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். இப்போ வந்து நம்ம மல்லித்தலை போட்டுடலாம்.
ரசத்தை கொதிக்க விடாதீங்க, நுர கட்டினோன்னே இறக்கிருங்க. இப்போ நுர கட்டிருச்சு, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மட்டன் சூப்பில் ரசம் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக பவுலில் நம்ம மாற்றிடலாம். அவ்வளோதான், மட்டன் சுக்கா வறுவலும் மட்டன் சூப்பில் ரசமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குது. நாங்கள் போய் சூடாக சாப்பாடு வச்சு சாப்பிட்றோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.